இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் புதியமுத்தூர் ஆட்டுச்சந்தை தான் வந்திருக்கோம். இந்த ஆட்டுச்சந்தை பாத்தீங்கன்னா காலையில ஒரு 5, 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 மணிக்கு அந்த சந்தை வந்து முடிஞ்சிடும். இந்த சந்தை பாத்தீங்கன்னா வாரத்துல வந்து ஒரு நாள் தான். வாரத்துல ஒரு நாள் வியாழக்கிழமை காலையில வந்து இந்த சந்தை வந்து ஸ்டார்ட் ஆகும். 10 மணிக்கு சந்தை வந்து முடிஞ்சிடும். இன்னைக்கு உள்ள போயிட்டு இந்த ஆட்டோட நிலவரத்தை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ புதுசாக பாத்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். ஏன்னா எந்த ஊர் வந்து வரீங்க? ஆடு கிடாய் வந்து வாங்கிருக்கீங்களா? தூத்துக்குடியில இருந்து வரோம். தூத்துக்குடி இருந்து வரீங்களா? கோயிலுக்கு வாங்கிருக்கீங்களா? எத்தனை பல் கிடாய் என்னது? எத்தனை பல் கிடாய் இது? 4 பல் கிடாயா? என்ன ரேட்டு சொன்னாங்க? நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? 21 ரூபா சொன்னாங்க. 18,300 முடிச்சு. 21 ரூபா சொன்னாங்க. 18க்கு முடிஞ்சதா? 18 வாங்கிருக்கீங்க. ரேட் எப்படி அதிகமா இருக்கீங்களா இல்ல பரவாயில்ல? இடத்துல 29 ரூபாய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி இந்த ஒரு ரேட் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. சரி. ஆடு வந்து விலைக்கு வாங்கிருக்கீங்களா? 15 வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டு சொன்னாங்க? 16 சொன்னாங்க. 15 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. கிடையா ஆடான ரெண்டுமே மாதிரி தான். ஒரு ரேட்டு பரவாயில்லையா இல்லை அதிகம் சொல்றீங்களா? பரவாயில்ல அண்ணா. எந்த ஊருக்கு வரையும் ஆடு வாங்கிருக்கீங்களோ? ஆமா. ஆடு வந்து கிடாயா ஆடானது? கிடாய். என்ன ரேட்டு சொன்னாங்க? 11,000. அது 11 சொன்னாங்க. நீங்க என்ன ரேட்டு வாங்கிருக்கீங்க? வாங்க 11,000 சொன்ன ரேட்டுக்கே கொடுத்து வாங்கிட்டீங்களா? சரி. வளர்ப்பு போகுதா? ரேட் எப்படி ரேட் அதிகமா இருக்கீங்களா கம்மியா? ரேட்டுலாம் அதிகமா தான் இருக்கு. சரி 11 சொல்லி 11 வாங்கிருக்கீங்க. ஆமா. எங்க ஓடப்பாத்துல வரீங்களோ? ஆமா. 13 ரூபா சொன்னாங்க. 11 ரூபா கொடுத்து வாங்கிருக்கு. 13 சொன்னாங்க. 13 சொன்னாங்க. 11 ரூபாய்க்கு. வீடியோ வளர்ப்பு போகுதானே? வளர்ப்பு. என்ன எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஆடு வந்து வாங்கிருக்கீங்களா? தூத்துக்குடி டவுன்ல இருந்து வந்திருக்கோம். என்ன தூத்துக்குடி டவுன்ல வரீங்க? ரெண்டுமே என்ன கிடாயா இல்ல? ரெண்டும் கிடாய் தான். என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டு வாங்குவீங்க? 30 ரூபா சொன்னாங்க. எத்தனை ரூபா? 30 ரூபா. 30 ரூபா சொன்னாங்க. ஆமா. நீ வாங்கினது? நாங்க வந்து கோயில் தான் வாங்கிட்டு கோயில் வாங்கிட்டு போறீங்களா? ஆமா. என்ன விலை? என்ன விலை? 27. 30 ரூபா சொன்னாங்க. 27 முடிஞ்சிருக்கு. என்ன எத்தனை பல் கிடாய்? என்னது எத்தனை பல் கிடாய் இது? 2 பல்லு இருக்கும். 2 பல் இருக்கும்ல. சரி. எந்த ஊர் இருந்து வரைய? கீழமங்கலம் வரைய. ஆடு வந்து எத்தனை பல் ஆடுனா? அது எத்தனை பல் ஆடுது? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. இது வளர்ப்பு தான் வாங்கிட்டு போறீங்களா? ஆமா, வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. எத்தனை ஊட்டி போடுற? 2 ஊட்டி போடுற? 3 ஊட்டி போடுற? அது சொல்ல முடியாது. அது வயதுக்குள்ள எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியாது. என்ன ரேட்டு சொன்னாங்க? 20 ரூபா சொன்னாங்க. நீ முடிச்சது? 17 ரூபா வாங்கியிருக்கேன். 17 ரூபா வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கு தான். வளர்ப்பு தான். ஐயா மரி வந்து வளர்ப்பு வாங்கிருக்கீங்களோ? வளர்க்குறதுக்கு வாங்கிருக்கீங்க. 4மே பொம்மரியா இல்ல? 4 கிடா மாதிரி தான். வீட்டு வளர்ப்புக்கு தான். 4மே என்ன ரேட்டு சொன்னாங்க? 5 ரூபா சொன்னாங்க. 5 ரூபா சொன்னாங்க. என்ன ரேட்ல நீங்க முடிச்சது? என்ன ரேட்? 4 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. சரி. ரேட்டு கட்டிச்சா இல்லைன்னா ரேட்டு அதிகம் தானா? ரேட்டு கொஞ்சம் போடலாம். 3000 ரூபாய்க்கு வாங்குறதா 4 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 3000 ரூபாய் வாங்குறது 4 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்களோ? ஆனா கிடையாது. கிடாய் என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்ல முடிஞ்சது? அவங்க 14 ரூபா சொன்னாங்க. 14. நீங்க என்ன ரேட்டு வாங்குவீங்க? நாங்க 13 ரூபாய்க்கு இப்போ 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 2 ரூபாய் கம்மி வாங்கிருக்கீங்க. ரேட்டு கட்டிச்சாயா? ரேட்டு கட்டிச்சானே? ரேட்டு கட்டிச்சா பரவாயில்லையா? ஆமா பரவாயில்ல. அண்ணா வீட்டு வளர்ப்புக்கா? அது கடை கோயிலுக்கு வாங்கிருக்கீங்க. கருப்பு கிடாய். சரி. சிவகங்கை பத்மநாபம். எங்க? சிவகங்கை பத்மநாபம். ஆடு வந்து வாங்கிருக்கீங்களா? ஆமா. ஆடு 2 எத்தனை பல் ஆடுன? ஆடு 2 எத்தனை பல் ஆடுன? எத்தனை பல் ஆடு? 4 பல் ஆடா? இந்த குட்டி வந்து எந்த ஆடா குட்டி? இது குட்டி 2 மாத குட்டி. ஒரு குட்டி தானே? 2 குட்டி போடுற? ஒரு குட்டி போடுற. ரேட் என்ன ரேட்டுன்னு வாங்கிருக்கீங்க? ஆடு குட்டியோட சேர்த்து ஆடு எத்தனை ரேட் வாங்கிருக்கீங்க? 15. எத்தனை? 15 குட்டியோட சேர்த்து. ஆமா. இது 10. 10. ரேட்டு கட்டிச்சா அப்படின்னா? ரேட்டு கொஞ்சம் அதிகமாக பரவாயில்ல. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? தூத்துக்குடி 3ஆம் மைல். தூத்துக்குடி 3ஆம் மைல் வரீங்க. ஆடு வந்து எத்தனை பல் ஆடுங்க? என்ன கிடாய் தானே இது? ஆமா கிடாய். எத்தனை பல் கிடாய்? 6 பல்லு சேர்ந்துச்சு. ஆமா. என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டு வாங்குனீங்க? 30 ரூபா சொன்னாங்க. 30 ரூபாய்க்கு முடிஞ்சிரு. எவ்வளவு வாங்குனீங்க? 25. ரேட்டு கட்டிச்சானே? எனக்கு 2 ரூபா கூட தான். 2 ரூபா கூட. கோயிலுக்கு ரூபா போட்டு கலர் பிடிச்சு போச்சு. சரி. அதனால வாங்கிட்டு போறீங்க. ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல. ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். 2 ரூபா கூட தான். கலர் பிடிச்சனால கூட வருது. சரி எந்த ஊர்ல வரீங்கன்னா? பாலாறுபட்டி ஏப்ளோட பக்கத்துல. சரி. ஆடு வந்து வாங்கிருக்கீங்களோ? வாங்கிருக்கீங்களோ? என்ன ரேட் அது? இது 14 ரூபா சொன்னாங்க. 13 ரூபாய்க்கு. எத்தனை பல் ஆடுன? எத்தனை பல் ஆடு? இது ஒண்ணுதான். இல்ல பல்லு எத்தனை பல் ஆடு? பல்லு 4 பல்லு. 6 பல்லு. 4 பல் ஆடு. குட்டி எத்தனை குட்டி போடுறதுண்ணே?
ஒரு குட்டி தான். ஒரு குட்டி போடுறது. கொட்டை குட்டி. ரேட் எப்படி கட்டிச்சா அப்படி? பரவாயில்ல. பரவாயில்லண்ணா. சரி. ஆமா, என்ன ரேட்டுக்கு நீங்க? 17,000. 17. அவங்க என்ன ரேட்டு சொன்னாங்க? அவங்க 18 சொன்னாங்க. அது சொன்னா 17 முடிஞ்சிருக்கு. ஆமா. எத்தனை பல்லு ஆடுனா அது? 6 பல்லு. 6 பல்லு. குட்டி எத்தனை குட்டி போடுறது? குட்டி 2 குட்டி போடு. 2 குட்டி போடுறது. ரேட் எப்படி கட்டிச்சா அப்படி? ரேட்டு பரவாயில்ல. பரவாயில்லண்ணா. ஆமா. சரி சரி. வளர்ப்பு போறீங்களா? ஆமா, வளர்க்க வீட்டு வீட்டு வளர்ப்பு. ஆமா, வீட்டு